வெல்கம் டு பாஸ்கீஸ் ஆர் ஆர் ஆர். வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே. வெல்கமிங் கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் டு ஆர் ஆர் ஆர். நீங்க ஸ்டார்ட் பண்றது முன்னாடி எனக்கு ஒரு சின்ன டவுட். ஐபிஎல் அப்படின்றாங்கல்ல, அதோட எக்ஸ்பேன்ஷன் என்ன? தங்களுக்கு தெரியாத சட்டம் எதுவும் இல்லை. நீங்க சொல்லுங்க. டவுட்டா இருக்கா கேக்குறேன். இந்தியன் பிரீமியர் லீக். சாரி, நான் இந்தியன் பிரீமியர் லீக் நினைச்சேன் பாஸ். இன்னைக்கு ஒரு மேட்ச் ஒன்று பார்த்தேன். அது இந்த நார்மலி அசம்பிளில நடக்கிற விஷயங்களை வீடியோ காட்டும் போது ஸ்பீக்கர் சொல்லுவாரு, இந்த பாயிண்ட் கான்ட்ரவர்சி அவை குறிப்பில் இருந்து நீக்கிறோம். இந்த மேட்ச் ஐபிஎல் லீக்ல நீக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு மேட்ச் மாதிரியே இல்லை. ஏதோ ஜாலியா அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன். நாளைக்கு மும்பை இந்தியன்ஸ் கேம்ப் வச்சிருந்தாங்களாம், கேட்ச் பிராக்டிஸ் ஒரு கேம்ப். இவங்க என்ன சொல்றாங்க, எது தேவையில்லை, நாளைக்கு ரெஸ்ட் எடுங்க, இன்னைக்கு நான் எங்களுக்கு போலிங் போடுங்க, அந்த கேம்பை நாங்கள் உங்களுக்கு நடத்தி கொடுக்குறோம், எவ்வளவு கேட்ச் வேணும் சொல்லுங்க, கொடுத்ததே இருக்கும், கேட்ச் போல்டு. ஆனா ஒரே சக்சஸ் கேட்கா இருக்கு. நீங்க என்னன்னா, அவங்க வெறும் கேட்ச் போல்டு எல்லாருமே விட்டாங்க. ஒருத்தர் கூட எல்பிடபிள்யூ, ஸ்டம்பிங், ரன் அவுட், ஹிட் விக்கெட் அந்த பக்கமே அவங்களாம் போல. 2 அவுட் தான், 1 கேட்ச் இல்ல போல்டு. இன்னைக்கு மேட்ச், நாளைக்கு பிராக்டிஸ் செஷன், எதுக்கு 2 தனித்தனியா ஒரே நாள்ல வச்சுக்கலாம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதானே சார்? ரைட் சார். இப்போ என்னன்னா, இப்ப நிறைய முக்கியமா கேட்கறேன், இந்த மேட்ச் நம்ம கொஞ்சம் லெத்தாஜிக்கா நம்ம நிறைய பேசலாம் டைம் எடுத்து. அந்த அளவுக்கு ஒரு நல்ல மேட்ச் இது. அதனால கேட்கறேன். இப்போ நிறைய பேர் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, ஏன் பாஸ்கி ஸ்டாட்டிஸ்டிக்கலா அனாலிட்டிக்கலா கையில பேப்பர் பென்லாம் வச்சுக்கிட்டு பக்கத்துல ஒரு சிஸ்டம் ஓபன் பண்ணி கிராஃப்லாம் வச்சு ஒரு 3 சிஸ்டம், ஒரு 4 பேர் பின்னாடி உடனே அது அப்படியே 7.9 ஓவர்ஸ் முடிவுல இந்த பாலை மட்டும் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் அப்படின்னு நிறைய பேர் அந்த மாதிரி எதிர்பார்க்கறாங்க. நிறைய சேனல்கள் அந்த மாதிரி அனாலிட்டிக்கலா. ஏன் பாஸ்கி அனாலிட்டிக்கலா பேச மாட்டேங்கிறாரு? அவர் லாஜிக்கலா பேசுறாரு. அனாலிட்டிக்கலா வேணும், எங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கலா வேணும் அப்படின்றாங்க. அனாலிட்டிக்கலா பேசுறது அறிவு உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த அளவுக்கு எனக்கு அறிவு கிடையாது. ஏன்னா இப்ப ரமணா படம் விஜயகாந்த் தான் நான் இந்தியாவில மொத்தம் 42 கிரவுண்ட் இருக்கு, அதுல 20 வெளிநாட்டு கிரவுண்ட் மாதிரி இருக்கு, அதுல ஓவர்சீஸ் பிளேயர் 4, லோக்கல் பிளேயர் 8. அது நான் அது பண்ணவே இல்லை. நேற்று கமெண்ட்ரியில கூட கேட்கிற மேட்ச்ல விடாம இல்ல, ஒரு 15 இயர்ஸ் 180 நம்ம கிராஸ் பண்ணல சேசிங்ல. சிஎஸ்கே ஹஸ் நெவர் கிராஸ்ட், நெவர் சேஸ்ட், சிஎஸ்கே ஹஸ் ஆல்வேஸ் லாஸ்ட்ன்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றாங்களா இல்ல சாபம் விடுறாங்களான்னு தெரியல. நம்ம சேசிங் பண்ணி இருக்கோம். அப்போ அப்படி ஒரு ஸ்டாட்டிசம், எப்படியாவது சிஎஸ்கே தோக்கணும்னு ஒவ்வொரு கமெண்டேட்டரும், தமிழா இருக்கட்டும் இங்கிலீஷ், அங்கங்க அப்படியே மியூட்ல தான் மோஸ்ட்லி பார்ப்பேன். ஒருவேளை ஆன் ஆயிடுச்சுன்னா சவுண்ட் இதே தான் கண்டினியூஸா. எனக்கு என்னன்னா, ஆர்சிபி 17 வருஷமா தோத்தாங்க. ஓகே, அவங்க 17 வருஷமா தோக்குறாங்க. அவங்க தோப்பாங்க சாபமா விடுவீங்க. பியூட்டிஃபுல்லா அடிச்சு காட்டல அவங்க சிஎஸ்கே. நம்ம ஊர்ல அடிச்சுட்டு போல அவங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு டேர்ன் அரவுண்ட் இருக்கும் இல்லையா? யாராவது ஒரு டெத்துக்கு போனா, நேத்து கூட நல்லா இருந்தாரு, முந்தானேத்து அதை விட நல்லா இருந்திருப்பாரு. அது முக்கியம் இல்ல. அவர் சிகரெட் குடிக்கிறது இல்ல, 30லயே போயிட்டாரு. இவர் எல்லாம் பண்றாரு, அவர் 97 வரைக்கும் இருக்காரு. இது என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தி பேசி நம்ம என்ன பண்ண போறோம்? இவ்வளவு பேசிட்டு கட்சியில பண்ணுவோம். We must live for the moment அப்படின்னு கட்சியில் ஒரு அட்வைஸ். அப்ப எதுக்கு நான் பிளாஷ்பேக் போறீங்க? ஏதோ நடந்துட்டு போட்டோமே, எதுவுமே மாறாதா? வாழ்க்கை அப்புறம் இப்படியேதான் இருக்குமா? ஸோ ஒரு டேர்ன் அரவுண்ட் வரும். ஆர்சிபி கலங்கின்னு இருக்காங்க, வந்துட்டாங்க திருப்பி வேற மோட்டுக்கு. அந்த மாதிரி சேஞ்சிங்லாம் அடிச்சுட்டு போறாங்க ஒரு மேட்ச். இப்படிதானே பேசி பேசி கொள்றாங்க இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். சார் இன்னைக்கு அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கலா பார்க்கும்போது இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கடந்த 2 மேட்ச்ல கொடுக்காத இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு செம்ம பெர்ஃபார்மன்ஸ் மும்பை சைட்ல இருந்து. சிங்கிள் ஹேண்டடா அப்படின்னு ஒருத்தர் நீங்க சொல்ல முடியாது. டீமோட மொத்த பெர்ஃபார்மன்ஸா இருந்திருக்கு. எல்லாருமே தங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. பவுலிங்கா இருக்கட்டும், ஃபீல்டிங்கா இருக்கட்டும், பேட்டிங்கா இருக்கட்டும், ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் அவுட் பிளே பண்ணாங்க. கேகேஆர் கம்ப்ளீட்டா தங்களோட எங்களுக்கு இந்த மேட்சை ஜெயிக்கணுன்ற விருப்பத்தோட நாங்க வரல, அது உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அதுக்கு நாங்க எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டிங் விளையாடினாங்க. சோ சொல்லுங்க சார், இன்னைக்கு மேட்ச்ல நான் அப்சர்வ் பண்ண விஷயங்கள் நான் கொஞ்சம் ஹியூமரஸாவே சொல்றேன். ஏன்னா பாவம் வியூவர்ஸ் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்சை பார்க்க போறோம். 2 ஜெயின்ஸ் மோதுறாங்கன்னு சொல்லிட்டு செம்ம பிளேடு போட்டாங்க. கிரிக்கெட்டே ஆள் சைக்காம கேட்ச் பிராக்டிஸ் கொடுத்துன்னு ஒவ்வொருத்தரும் நீங்க பாத்தீங்கன்னா, ரசல் சாண்ட்னரை தேடின விதம் இருக்குல்ல, தேடும் போது தேடினேன் வந்தது அந்த ஒரு பாட்டு அது ஞாபகம் வருது. பட் அவருடைய ஸ்டெப் மூமெண்ட்ல கண் போன போக்கிலே கால் போகலாமா, பேட் போகலாமா அப்படி அவர் பாட்டுக்கு டான்ஸ் ஆடுங்க. ஒரு பால் பண்ணல, அது போய் சிரிக்கிறாரு. அவர் அவர் 6 அடிச்சாலும் சிரிக்கிறாரு, சாண்ட்னருக்கு அவர் தடையினாலும் சிரிக்கிறாரு, அவர் ஒரு பக்கம் சிரிக்கிறாரு. வெங்கடேஷ் கிட்ட கேட்டிருக்காங்க, how many ways of getting out cricket land? 9 ways.
அந்த 9 வேஸ்லையும் ட்ரை பண்றாரு. ஒரே டிஸ்மிஸல்ல 9 வழியும் காட்ட முடியுமா? ஹிட் விக்கெட் ஆயிட்டு அப்படியே போல்டு, ரன் அவுட், எல்பிடபிள்யூ எல்லாம் பண்ண முடியுமா? அப்படின்னு அவரு ஒரு பரபரப்புல அவர் வெங்கடேஷ் கிரீட் ஆட்டிக்காரு. எந்த பால் அவுட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரிக்கல்டன்றவர் நல்லா அடிக்கிற ஸ்ட்ரோக் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அவர் ஹார்ட் டு ஹார்ட் நீங்க சொல்லுங்கன்னு கேட்டா என்னுடைய ஒர்ஸ்ட் இன்னிங்ஸ் சொல்லுது. இந்த ஸ்பென்சர் முதல்ல போட்டார்ல, ஸ்பென்சர் ஜான்சன் ஒருத்தர். அவரு ஆடுறாரு, காத்து காத்து காட்டினிலே வரும் கீதம் போயிருது. இவர் எங்க ஆடுறாரோ அது ஆப்போசிட் சைட்ல பால் போயிருது. பேட்டிங்ல அநேகமா மேக்சிமம் கூகுளி டான்ஸ் ஆடினே போட்டவர் இவர் தான். எங்க ஆடுறாரோ அது ஆப்போசிட் சைட்ல போயிருது. லேட்டஸ்ட் நியூஸ் வந்து ஹாலிவுட்ல இங்கிலீஷ்ல கரகாட்டக்காரர் நடிகராங்க ராமராஜன் இவர் தான் பண்றாருங்க இங்கிலீஷ்ல. அந்த மாதிரி ஒரு டான்ஸ், அவ்வளவு கன்றாவியான ஒரு இன்னிங்ஸ் அவரு. அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவுக்கு ரசல் வந்து நான் என் வழி இப்படிதான், இதான் நான் போடுவேன். அவரு நான் இதே தான் அடிப்பேன், நான் ஃப்ரண்ட் ஆஃப் விக்கெட்டே அடிக்க மாட்டேன், நான் கில்லி பின்னாடி அப்படி. அவர் அண்ணாத்த ஆடுறா ஒத்திக்கோ ஒத்திக்கோ அவரு ஒரு பக்கம். ஸோ இது ஃபுல்லா அதனாலதான் சொல்றேன், நீங்க ஜாலியா இருங்க கிரிக்கெட்ல சொல்றதுக்காக. இந்த மாதிரி ஒரு பிளேடு மேட்சை நீங்க சீரியஸா பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ரோஹித் சர்மா வந்து இந்த பாரு உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங் ராணா, கிட்டத்தட்ட நீ என்ன போல்ட் அடிச்சுட்ட, நீ ஆனா எடுக்க மாட்டேன்ற. ஒன்னு ஏதாவது ஒரு கேட்ச போனீங்க, இல்ல ஸ்டம்ப் ஏதாவது பண்ணுங்க, இல்ல நான் விக்கெட் போடுவேன், பி கேர்ஃபுல் அப்படின்னு ரோஹித் சர்மா ஒரு அவசரத்துல அவரு. அப்புறம் வெளியில போய் ரசல் ஒரு அவுட் ஆடிச்சு, ஒரு பாட்டம்ல பட்டு திருப்பி பாட்டம் அப்படி பார்த்துனே போறது. இந்த பாட்டம்ல மட்டும் ஏன் அப்படி நம்ம விடட்டோம்? நம்ம யூஸ்வலா இந்த பாட்டம் நம்ம பேட்ல இருக்கவே இருக்காது, டாப் மட்டும் தானே இருக்கும். அது ஒரு பக்கம். ஸோ நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்டா பண்ணாங்க. நான் ரொம்ப சீரியஸா பார்க்காதனால இந்த மேட்ச். இந்த மாதிரி இந்த மேட்சை வந்து இப்படி ஒருத்தர் பேசுவாருன்றத கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்ல யாராவது காது கொடுத்து கேட்டாங்கன்னா, அதுவும் தமிழ் தெரிஞ்ச ஆட்கள்லாம் 1-2 பேர் அங்க இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் கேட்டாங்கன்னா மனசு உடைஞ்சு போயிருவாங்க சார். சார், ரோஹித் சர்மாவை இன்னைக்கு இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வந்ததுங்கிற அந்த டெசிஷன் பத்தி உங்களுடைய கருத்து என்ன? சரியா? ஓகேவா? அதுல ஒன்னும் டசன்ட் மேக் அ பிக் டிஃபரன்ஸ் இல்ல. இன்னைக்கு மேட்சோடைய இம்ப்ளிகேஷன்ஸ் ஒன்னும் பெருசா இல்லாதால அது ஒன்னும் டிபேட்டபிளான ஒரு விஷயம் கிடையாது. எனி ஹவ் இஸ் கோயிங் டு கம் அன் ஓபன். அது எந்த பேர்ல வந்தான்னு இல்ல, அவர் என்னமா ஷர்ட்ல வந்து நேற்று போட்ட ப்ளூ போட்டானே இன்னைக்கு போட்ட ப்ளூ போட்டானே ப்ளூல தான் வர்றாரு. ஸோ அதே ஓப்பனிங்ல தான் வர்றாரு. அதுல ஒன்றும் ஒரு டிஃபரன்ஸ் இல்லை. இந்த மேட்ச்ல 2 நல்ல விஷயங்கள் சீரியஸா சொல்லணும் உங்களுக்குன்னா, அந்த அஸ்வினி குமாருடைய போலிங் வாஸ் ஃபேபுலஸ். அது ஃபேண்டாஸ்டிக்கா போடுறது. வந்து ரியலாவே கிளாஸான ஒரு லெஃப்ட் ஆர்ம் பால் போல பிடிச்சாங்க. அவங்க மும்பைக்கு ஒரு சக்சஸ் வந்து யங் டேலண்ட் டாப் கிளாஸா நர்ச்சர் பண்ணி வராங்க. அந்த விக்னேஷ் புத்தூர்ல அவர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லெஃப்ட் ஆர்ம், 2 லெஃப்ட், ஒரு லெஃப்ட் சைனா மேன் ஒன்று பிடிச்சாங்க பியூட்டிஃபுல்லா முதல் மேட்ச் சிஎஸ்கேயோட. இந்த மேட்ச்ல இருந்து அஸ்வினி குமார் வந்து எக்ஸ்ட்ராடனரியா போறாரு, பியூட்டிஃபுல்லா போறாரு, வெரி அக்யூரேட். ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் கட்ட அடிக்கிற சமயத்துல பால் உள்ளுக்குள்ள மூவ் ஆகுது, எப்பயுமே பால் உள்ளுக்குள்ள மூவ் ஆகுது. அது ஒண்ணு. கமிங் டு ரஹானேஸ் கேப்டன்சி, முதல் மேட்சஸ்ல நான் என்ன சொன்னேன், ராணான்னு ஒரு பிரில்லியன் போலர் வச்சுன்னு வைபவ் அரோரா, அதுக்கப்புறம் ஸ்பென்சர், எக்ஸ்பிரஸ் அவென்யூ, பீனிக்ஸ் மால் எல்லாம் குத்துனுக்காரு ஓப்பனிங் போலிங்க. மெயின் போலர் ஃபர்ஸ்ட் கொடுக்க வேணாமான்னு சொன்னேன். அன்னைக்கு சொன்னது சீரியஸா இருந்து இன்னைக்கு ராணா ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணிருக்காரு. ஆனா இன்னைக்கு டிஃபெண்டிங் ஸ்கோர் 116 117 தான். இப்படி இருக்கும்போது நீங்க இம்பாசிபிள் கண்டெயின். ஏன்னா ஹார்ட்லி 6 ரன்ஸ் அன் ஓவர். இது இந்த கதை பேட்டிங் எம்ஐயை வச்சு நீங்க கண்டெயினே பண்ண முடியாது. நீங்க ஆல் அவுட் எடுக்கிறது ஒரே சான்ஸ் ஃப்ரீக் அவுட்டா. அந்த ஆல் அவுட் எடுக்கிறது உங்களுக்கு யார் பெஸ்ட் போலர்? 2 பேரு, சுனில் நாராயண் இருக்காரு, வருண் சக்கரவர்த்தி இருக்காரு. அவர் 5வது ஓவர் 8வது ஓவர் எடுத்தீங்கன்னா ஒரு 30% ஆஃப் த மேட்சும் 65-70% ஆஃப் த மேட்சும் முடிஞ்சு போச்சு. அப்போ மெயின் போலர் சேர்த்துனது என்ன பாயிண்ட், என்ன கேப்டன்சின்னு எனக்கு புரியல. அங்க கில் வந்து எனக்கு ஃபோன் அப் பண்ணி நான் தான் மக்கு மாதிரி கேப்டன்சி பண்றேன் நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல, இப்ப நான் செகண்ட் ரேங்க் போயிட்டேன், அவர் ஃபர்ஸ்ட் வந்துட்டார் ரஹானே அப்படின்னு அவர் எனக்கு போன். கமெண்ட்லேயே தெரியல. சுனில் நாராயண கண்டிப்பா வந்துட்டு ஒரு 8வது ஓவர்ல கொண்டு வந்ததெல்லாம் மிகப்பெரிய சின்ன. ஆமா, கரெக்டா அதை அட்ரஸ் பண்ணீங்க சார். இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க அந்த ட்ரெண்ட் போல்ட் அண்ட் தீபக் சஹார் வந்துட்டு இந்த ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் கிடைச்சிருச்சுன்னா 2 பூந்து விளையாடிடுவாங்க. 2 பேருக்கும் உகந்த நாள் அப்படின்ற மாதிரி வந்துட்டு 2 பேருக்கும் சூப்பரான ஒரு பிச்சு, அழகா ஸ்விங் பண்ணாங்க. அதுவும் ட்ரெண்ட் போல்ட் வந்து ஒரு இன்ஸ்விங்கிங் யார்க்கர் அதெல்லாம் போடும்போது வெறித்தனமா இருந்துச்சு பாக்குறது. ஸோ ஒரு டிலைட் டு வாட்சா இருந்துச்சு அவங்க 2 பேரோட பவுலிங் பார்க்கும்போது. ஆமா, நீங்க இப்ப அந்த ட்ரெண்ட் போல்ட் போட்ட அந்த பால தான் நான் சொன்னேன், நீங்க வந்து டிராவிஸ் ஹெட்டுக்கு போடணும்ட்டு. இப்போ எரெக்டா நின்று குனியாம பவுன்ஸ் ஆஃப் த பால நம்பியே சீவுறாங்கல்ல எல்லாரும். ஆன் த ரைஸ் நீ லெக் சைட்ல போட்டா நான் அடிக்கிற ஷாட் மிட் போகும், நீ கொஞ்சம் மிடில் ஸ்டம்ப்ல போட்டா அது லாங் ஆன் போகும், ஆஃப் ஸ்டம்ப்ல போட்டா லாங் ஆஃப், அவுட் ஸ்டம்ப் போட்டா கவர்ஸ். ஆனா நாங்க ஒரே ஸ்டோக் ஆடுவோம், 2 பேரும் வர்றாங்க. என்ன ஒண்ணு சுனில் நாராயணோட டிராவிஸ் ஹெட்டுக்கு ரிஃப்ளெக்ஸ் குயிக், அதனால இன்னும் எஃபிஷியன்டா ஆடுவார் அப்படி போட்டா. ஆனா
2 பேருக்குமே ஒரே பிரச்சனை. ஸ்ட்ரெயிட் டிப்பிங் யார்க்கர் காலில் போட்டா நான் சொல்லியிருந்தேன்ல, அதுல ஒரு ப்ரூஃப் பியூட்டிஃபுல்லா நீங்க போல்ட் பண்ணி காமிச்சார். அப்படி பார்த்துனே நேர கீழே இவங்க குனியத்துக்குள்ள பால் போயிடுச்சு. அதை வந்து கரெக்டா போட்டு காமிச்சாரு. அண்ட் அவுட் ஸ்டாண்டிங். ஸோ அதான் அவர் நல்லா போட்டாங்க. இந்த லெஃப்ட் ஆர்ம் சீமர், புது சீமர் வந்து அஸ்வினி குமார், அவர் வந்து எக்ஸ்ட்ராடனரியா போட்டார். ஸோ அவங்க வந்து த்ரூட் அவங்களோட இன்னொரு விஷயம், அவங்க எங்க ஏர்ல வச்சாலும் ஒரு ஃபீல்டர் இருக்கு. அது என்ன ராசின்னு தெரியல இன்னைக்கு. வங்கடே ஸ்டேடியம்ல வந்து என்ன ஸ்டேடியம் அது? வங்கடே ஸ்டேடியமா சோதனை கூடமா தெரியல. இவங்களோட கேட்சிங் அபிலிட்டிஸா சோதனை பண்ணினே இருக்காங்க. இவங்க எங்க அடிச்சாலும் அவங்களுக்கு கேட்ச் போயிட்டு இருக்கு. இதுலயே 2-3 கேட்ச் அவங்க விட்டாங்க. அதையும் மீறி ஸ்கோர் இப்படி. சார் இன்னைக்கு அந்த அஸ்வினியோடைய விக்கெட்ஸ் 2 எடுத்தது வந்து ரொம்ப ஒரு பிரில்லியண்டா இருந்துச்சு. ரசல் எடுத்த விக்கெட், பிகாஸ் மணிஷ் பாண்டே விக்கெட் பாத்தீங்கன்னா, மணிஷ் பாண்டே அதுக்கு முன்னாடி தான் வந்து ஒரு 4 அடிக்கிறாரு. அடிச்சு முடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே வந்து திரும்ப இவர் ஒரு கம்பேக், அதை வந்துட்டு டெலிவரியை மாத்தி உள்ள ஸ்டம்புக்கு போட்டு அந்த டெலிவரி ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆண்ட்ரே ரசல் அவுட் ஆக்கின விக்கெட்டுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஆமா, ஆண்ட்ரே ரசல் டெஸ்பரேட் ஆயிட்டு செம்ம அக்யூரேட்டா போட்டிருந்தாரு. டெஸ்பரேட் ஆகி போல்டு. மணிஷ் பாண்டே பத்தி உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேன். அவருக்கு வந்து சின்ன வயசுல இருந்து கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்ச காலத்துல இருந்து ஆஃப் சைடு வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் அது அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவர் சாய்ஸ்ல விட்டாரு இந்த ஆஃப் சைடு. அவருக்கு நீ எப்படி கூட லெக் சைடு தான் ஆடுவார். இதை இப்ப இல்ல, அவர் எஸ்ஆர்ஹெச் காட்டின காலத்துல இருந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ அவருக்கு வந்து டுவர்ட்ஸ் ஆஃப் ஆடுற மாதிரி போட்டா ரொம்ப அன்கம்ஃபர்டபுள். எல்லா டாப் கிளாஸ் ஃபீல்டர். பட் பேட்டிங்ல ஒன்லி லெக் சைடு தான் ஆடுவார். ஆஃப் சைடு ஆட மாட்டார். அண்ட் இவர் போட்ட அக்யூரசினால ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் நேக்கிங்கா போட்டே இருக்காருல்ல, அதுல லெஃப்ட் ஆர்ம்ல வந்து வெரி குவைட் குவிக் கால்ஸ். ஸோ அதனால அவங்க ஃபேண்டாஸ்டிக் ஃபைண்ட் 2 கிடைச்சிருக்கு இப்போ மும்பைக்கு போலிங்ல. சார் ரகுவன்ஷி அண்ட் ரஹானே ஆர் 2 பேரும் ஆக்சுவலா இன்னைக்கு கேகேஆருக்கு நடுவில் அவங்க தான் வந்து நம்பர் 3 and 4ல வராங்க. 2 பேருமே நின்று ஆட வேண்டிய, சரி ஓகே 2 விக்கெட் போயிடுச்சு, ஏர்லி விக்கெட்ஸ், நம்ம கொஞ்சம் நின்று ஆடுவோன்ற மாதிரி ஆட்களாம் நம்மளை அனுப்பியிருக்காங்க. பின்னாடி வர போறவங்க திரும்ப ஹிட்டர்ஸ், நம்ம நின்று கொஞ்சம் லைட்டா ஸ்டெபிலைஸ் பண்ணுவோன்ற அந்த தாட்டே இல்லாம ரஹானே அவரோட விக்கெட்டை த்ரோ பண்ணுது. ரகுவன்ஷியும் வந்து ஷார்ட்டுக்கு போனார். ஆக்சுவலா அவர் எடுத்த பவுண்டரி சூப்பரா இருந்துச்சு. நல்ல நல்ல பவுண்டரிஸா டைம் பண்ணி அழகா அடிச்சிட்டு இருந்தாரு. பட் அதே கான்பிடன்ஸ்ல அவர் வந்துட்டு அந்த ஷாட்டுக்கு போனது வந்து எனக்கு ஒரு லூஸ் ஷாட்டுக்கு போய் அவுட் ஆன மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் ரஹானேவும் அதே மாதிரி தான். பிகாஸ் அவங்களுக்கு டைம் பண்ணி அழகா அடிக்க முடிஞ்சுது. பட் அதுக்காக எல்லா பால் பின்னாடி போகணுமா அப்படிங்கிறது எனக்கு வந்து இல்ல. இந்த மொத்த எனக்கு அதான் கேள்வி, எல்லா பாலுக்கும் போடுமா? அந்த அந்த பாயிண்ட் உங்களுக்கு வேற வேற ரூபத்துல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த பாயிண்ட் என்னன்னா, இந்த ஃபிளரி ஆஃப் ஒரு பியூட்டிஃபுல் ஃபிளரி இருக்குல்ல, அவங்க இந்த ஃப்ரண்ட்ல ஆடுற ஒரு ஃப்ளோ இருக்கு. அதுல நீங்க போடுற வரைக்கும் அந்த முதல்ல ஒரு ஆடின சில ஷாட்ஸ் வந்த உடனே ஆடின ஷாட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு கான்கிரீட் விக்கெட்ல போட்ட உடனே ஃப்ரண்ட்ல போய் ஆடலாம். அந்த மாதிரி அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்து கண்ணில் ஊத்திக்கிற மாதிரி ஆட அவரோட ரீச்சுக்கும் அதுவும் சும்மா சுத்தாம பியூட்டிஃபுல்லா ஆடுறாரு. ஸ்ட்ரோக்ஸ் ரொம்ப அழகா அடிந்தார். ஸோ இப்போ இவங்க உடனே பேக் ஃபுட்ல புல் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரோக் வந்து நேத்தி வந்து நம்ம இது குலுக்கல் முறை பாத்தி, அதாவது பால் ஷார்ட்டா இருக்கு, அதை போய் புல் பண்ணுங்கிறதுக்கு அதுக்கு மேசிவ் பவரோட அடிக்கணும் கிளியர் பண்ணணும்னா. இவர் கரெக்டா அந்த மாதிரி வச்சு நீங்க ரகுவன்ஷி அந்த மாதிரி தான் வரும். இப்போ நீங்க மெஜாரிட்டி நீங்க பாருங்க, ஒரு ஸ்கோர்ல எந்த டீம் 180 190 வச்சா 60 to 70% ஆஃப் த ரன்ஸ் ஃப்ரண்ட் ஃபுட்ல தான் இருக்கும். 30% இருந்தா ஜாஸ்தி பேக் ஃபுட்ல. அதனாலதான் கண்டெய்னிங் மோடுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா பேக் ஃபுட் எனி டே பெட்டர். வைட் அவுட் சர்ஜ் ஆப்ஷன் ஷார்ட்டா போடுறது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீ பாருங்க, வைட் அவுட் சர்ஜ் ஆப்ஷன் போடும்போது ஈஸியா அதை வந்து ஆஃப் சைட்லயே ஆடலாம். ஆஃப் சைட்ல கவர்ஸ் மேலேயும் லாங் ஆஃப் மேலேயும் ஆடலாம். ஆனா அது அக்ராஸா அடிக்கிறதுக்கு தான் தோன்றது எல்லாருக்குமே. அதனாலதான் சொல்றேன், பேக் ஃபுட்ல கெட்டிங் அவுட் வந்து பேக் ஃபுட்ல ஜாஸ்தி இருக்கும் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா. சார் திலக் வர்மா பிடிச்ச ஒரு கேட்ச் பாத்தீங்களா இன்னைக்கு? அதாவது அந்த அதை விட்டு திரும்பதுக்கு அப்புறம் வந்து கையில போய் பிடிச்சாரு. சோ அவங்களோட ஃபீல்டிங் எஃபர்ட்ஸ், அந்த திலக் வர்மாவோட அந்த கேட்ச் உட்பட எல்லாத்தையுமே அவுட்ஸ்டாண்டிங். அஸ்வினி எல்லாம் வந்துட்டு இன்னைக்கு ஒரு 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 முக்கியமான மேட்ச் ஆடுறாரு. பரவாயில்லப்பா, உனக்கு இந்த மாதிரி ஒரு யங் பிளேயர் டீம்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, நீ சரியா பயன்படுத்திப்பியா அப்படின்னு ஏதாவது கேட்டா, படிச்சுப்பியாவா உள்ள வந்து பாரு அப்படின்ற மாதிரி பவுலிங் செம்மையா போடுறாரு. ஃபீல்டிங் தாவி பறந்து கைக்கு வர பாலெல்லாம் கேட்ச் பிடிக்கிறாரு. ஸோ இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் வந்து ஓவராலா பார்க்கும்போது அவங்களுடைய ஃபீல்டிங் தான் வந்து மெயினா இவங்களுடைய அந்த லூஸ் ஷாட் எல்லாத்தையுமே அழகா கேட்சா கன்வெர்ட் பண்ண முடிஞ்சது. கேட்சா கன்வெர்ட் பண்ண அவங்க, ஆமா அவங்க வந்து சொல்றேனே, அவங்களோட பேட்ல எந்த இடத்துல ஏர்ல வச்சாலும் ஒரு ஃபீல்டர் இருக்கு. இப்ப அந்த திலக் வர்மா இது டாப் கிளாஸ் ஃபீல்டர். அவர் ஐக்கிய ஆச்சஸ்லாம் அவ்வளவு அலட்சியமா பிடிப்பார் ஃபென்ஸ்ல. இன்னைக்கு அந்த கேட்ச வந்து அவருக்கு ஒரு ஜுஜுபி கேட்ச் அவர் ட்ரை பண்ணி செகண்ட் ஹேண்ட்ல பிடிச்சாரு. அது அவருக்கு ஜுஜுபி கேட்ச். ஆனா அது கையில இருந்து போயிட்டு ஒரு கையில பிடிச்சாரு. சரி, அந்த ஒரு கையில பிடிச்சதுக்கு ஒரு ரோல் ஒண்ணு பண்ணாரு, உருண்டாரு. அந்த இடத்துல ஆஸ்கார் தட்டின்னு போனாரு. வேற யாராலையுமே அது மாதிரி நடிக்க முடியாது. அது சாதாரணமா ஒரு கையில பிடிச்சு அதே இடத்துல நிக்க வேண்டியதுதான். அதுக்கு குப்புற பார்த்து விழுந்து ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த ஒரு பெரிய லெவல் ஆகினார். அது வித்தியாசம்.
சார் இவரு வெங்கடேஷ் ஐயர் இன்னைக்கு வந்து ஒரு 9 பால் பிடிச்சாரு சார். அந்த 9 விதமா அவுட் ஆக ஆசைப்பட்டது ஒரு பக்கம். இன்னொன்னு அந்த 9 பால்ஸ்மே அவருக்கு என்னன்னா மைண்டுக்குள்ள நம்மள இவ்வளவு கோடி ரூபா போட்டு ரீட்டைன் பண்ணிட்டானுங்க. நம்ம இப்ப இன்னைக்கு ஆடுற ஒவ்வொரு ஷாட் அந்த ஊர் ஒவ்வொரு தடவையும் பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த சிங்கிள் எடுத்து சரி ஓகே ரன்ஸ் வரமாட்டேங்குது. ஒரு சிங்கிள் அடிச்சுட்டு 4 ஸ்ட்ரைக் ரெண்டுக்கு போவோம், திரும்ப வருவோம். அதுவே இல்ல. 6 பாலுமே நான் பிடிப்பேன். 6வது பால் வேணா யோசிச்சு சிங்கிள் எடுப்பேன். திரும்ப அடுத்த ஓவர் நானே வந்துருவேன். அப்படின்ற மாதிரி ஒரு எல்லா பாலும் ஷாட் பற ஒண்ணுமே ஃபீல்டரை தாண்டி போக முடியாது. நேரம் கைக்கு போகுது எடுத்துக்கிறாங்க, அடிக்க மாட்டேங்கிறாரு. இப்படியே கடைசியா அவுட் ஆனது ஒரு வரியா. சோ வெங்கடேஷ் ஐயர் மாதிரி ஒரு ஃபிளம்பாயிண்டான பேட்ஸ்மேன் வந்து இப்படி அவசரப்பட்டு இன்னைக்கு ஆடி அவுட் ஆகணுமா? ஓப்பனிங்ல அவர் வர சமயத்துல ருத்ராஜ் கைக்வாடுக்கு நான் சொல்ற விஷயம் தான். ஓப்பனிங்ல அவர் வரும்போது வித் த பேஸ் டிஃப்ளெக்ட் பண்றது ரொம்ப ஈஸி. ரன் கெட்டிங் ஈஸி. ஏன்னா 9 பேர் உள்ளுக்குள்ள அதெல்லாம் இருக்கு. நீங்க ஒன்ஸ் லோவர் டவுன் தி ஆர்டர் வரும்போது விக்கெட்ஸ் ஒரு பக்கம் ஓடுன்னு இருக்கு. ரன் ரேட்டையும் ஆக்சலரேட் பண்ணிருச்சு. இவங்க டைட்டா போட்டாங்க, இன்னைக்கு செமையா போட்டாங்க. போடும்போது நீங்க கொஞ்சம் அவுட் ஆஃப் தான் பண்ணணும் இல்லையா, இம்ப்ரோவைஸ் பண்ணணும். அதை கரெக்டா பண்றாரு. பட் அவர் இறங்கி அடிக்க போகும்போது எப்பயுமே அவர் கரெக்டா பிச் ஆஃப் த பாலுக்கு போக முடியாம அதுக்கு முன்னாடியே பால போடுறாங்க. சோ அதனால அவர் அப்படியே கேரி பண்றாரு ஸ்ட்ரோக்க. அதெல்லாம் ரொம்ப ஹாப்பஸாடா எங்கெங்கயோ போகுது பால். அவர் இன்டென்ட் பண்ற இடம் ஒண்ணு. இந்த ரிக்கில்டன் மோலான சொன்ன நண்பர் தான். இவர் ஒரு பக்கம் அடிந்துக்காரு, பால் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சோ அது நிறைய நீங்க பேட்டிங்ல கூகுள் நிறைய பார்த்தேன் நான். சார் இந்த ரோஹித் சர்மாவுடைய ஸ்ட்ரகிள் இன்னைக்கு வந்து கொஞ்சம் அதிகமா தெரிஞ்சது நமக்கு. அதாவது வந்து அவருடைய யூஸ்வல் ஃபிளம்பாயின்ஸ்ல இல்ல. அதோட யூஸ்வல் ஹிட்டிங் ஜோன்ல எல்லாமே. ஏன்னா வந்துட்டு அவங்களுடைய பவுலிங் ஒன்றும் அவ்வளவு அற்புதமாலாம் இது கிடையாது. வர்றவங்க எல்லாம் நம்ம மும்பை டீம்ல அடி அடிச்சாங்க. பட் ரோஹித் சர்மா மட்டும் ஸ்ட்ரகிள் ஆனது காரணம் அவரும் மேபி வெங்கடேஷ் ஐயர் மாதிரி நிறைய எல்லாமே அந்த 4-6 அடிக்கணும்னு அந்த ஹார்ட் ஹிட்டிங் போய் தான் இன்னைக்கு அவரால் அடிக்க முடியலையா? என்ன ஆச்சு? ஃபர்ஸ்ட் ரேட்டில் ஆனது ஒரு பர்டிகுலர் பால் ஃப்ரம் ராணா வந்து அவுட் சைட் ஃபர்ஸ்ட் பால் தட் ஹி ஃபேஸ்ட் அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் ஆல்மோஸ்ட் போல்ட். அது இன்ஃபேக்ட் அவுட்னு சொல்லிட்டே போய்க்கலாம். அவ்வளவு பிரமாதமான டெலிவரி. அவரு பாவம் நொந்து போட்டாரு. அவர் கிட்டத்தட்ட ரெசிக்னேஷன்ல எடுத்து ஆயிட்டாரு. இனிமே நான் வரல கிரிக்கெட் ரிட்டையர்மெண்ட்டே கொடுத்துட்டாரு. அவ்வளவு நொந்து போயிட்டாரு ராணா. ஆனா அவர் அதுல இருந்து சரியா படாதனால என்ன பண்ணிட்டாரு, ஒவ்வொரு தடவை பீட்னா போது வருண் சக்கரவர்த்தி பால் ஒண்ணு மிரண்டர் அவ்வளவு குயிக்கா வந்தது உள்ள. சோ அவர் என்ன பண்ணிட்டாரு, இப்ப இந்த இவர் நம்ம யாரு ஆர்ச்சர் ஜோப்ரா ஆர்ச்சர் சிரிக்கிறாருல சிக்ஸ் குத்தா, அது மாதிரி இவர் பீட்ல நடத்தினா சிரிச்சுனே இருக்காரு ரோஹித் சர்மா. அவர் சிரிச்சுட்டு ராணா கிட்ட வருண் சக்கரவர்த்தி கிட்ட எல்லாம் போயிட்டு நம்ம எல்லாம் எப்படி இந்தியா ஒரே டீம் தானே, இப்ப அப்கோர்ஸ் நம்ம ரைவல்ஸ் ரைட்டு, பட் என்ன இவர் சஹல் போய் தொட மாட்டாரு, ரன்னர் ரெண்டு வேற பேட்ஸ்மேன், நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஜாலி மோட்ல போயிருந்தாங்க அவங்களே. பேட்டிங் அன்னைக்கு சரியா வரலன்னா அதையும் கவனிச்சேன் ரோஹித் சர்மா கிட்ட. சார் ரிக்கல்டன் அண்ட் நம்ம இவர் டிம் டேவிஸ், சாரி ரிக்கல்டன் அண்ட் வில் ஜாக்ஸ். ஓகே சார், இன்னைக்கு ரிக்கல்டன் அண்ட் வில் ஜாக்ஸ் வந்து இந்த டீமுக்குள்ள வந்ததுல இருந்தே வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அவருக்கான ஒரு இடத்த சிமெண்ட் பண்றாரு. இன்னைக்கும் வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஓரளவுக்கு ஆடினாரு. ரிக்கல்டனுடைய ஒரு அடி டுவர்ட்ஸ் த எண்டு SKY, என்ன நீங்க சும்மா 10 ஓவர்ல முடிக்க வேண்டிய மேட்ச் சும்மா ஆட்டுறீங்க நம்ம கூட வேட்டை அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்து வேகமா 6 பால் 7 பால் தான் பிடிச்சேன், மேட்ச் முடிச்சுட்டேன் பாத்தியா, இந்த மாதிரி ஆடணும் அப்படின்ற மாதிரி இன்னிங்ஸ் ஆடினாரு. அது எப்படி சார் அவர் அடிச்சா மட்டும் அந்த ஷாட்டு 6 போது, வேற யாராவது ஒருத்தங்க கீப்பர் கைக்கு போகுது, எங்க இருந்தோ போய் எங்கேயும் ஆடுறாரு சார், எல்லா பாலும் போகுது. அது என்ன அவர் பிராக்டிஸ் பண்ற ஷாட்டே அது மட்டும் தானா? ஒரே ஒரு விஷயம், சூரியகுமார் யாதவ் இன்ஸ்டிங்டிவா இப்படி அடிக்கிறவங்க, ஆஃப்ல இருந்து இப்படி பிளிக் பண்றவங்க, அவுட் சைட் ஆஃப்ல பிளிக் பண்றாருல லெக் சைட்ல, அவங்கள மாதிரி பிளேயர்ஸுக்கு நீங்க ஓடி வந்து பால தூவணும். சந்தீப் சர்மா மாதிரி போகணும். அவனுக்கு ஏற்றவே கூடாது. நீங்க ஃபாஸ்டா ஏற்றினீங்கன்னா ரசல் ஆக்சுவலா பிரெயின் இருக்கு ஒயிட் ஹவுஸ் சாஸ்திரம் போடுறதுக்கு. பட் அவர் நம்பவே மாட்டார் பிரெயினை. அவர் வேற ஏதோ இன்னொருத்தர் பிரெயினை நம்பி என்ன பண்ணுவார், ஃபாஸ்டா தான் போடுவார், குத்துவார், தேங்காய் வச்சுனே இருப்பார். ஸோ இவருக்கு மாட்டுது. பட் அதுல வந்து நிறைய வாட்டி ரியல் மிச்சல் ஸ்டார்க் மாதிரி போல் இந்த பால் கோயிங் அவே டுவர்ட்ஸ் ஸ்லிப் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி லெங்க்ல மோதுறவங்க லெக் சைட்ல போடும்போது ஈஸியா போடும். பட் மிடில் அண்ட் ஆஃப் பக்கம் போகும்போது இப்படி அடிக்கும் போது பேட்டிங்ல போகுது, திருப்பி கவர்ஸ்ல இல்ல பாயிண்ட்ல கேட்ச் போகும். இன்னைக்கு அவர் கரெக்டா பட்டுருச்சு. பட் சூரியகுமார் யாதவ் மாதிரி ஒரு பேட்டர் வந்து எந்த பால் வேணா 6 அடிப்பார் ஃபிளிக்லேருந்து தெரியும் போது அங்க ஓடி வந்து மெதுவா போடுற போல்ற மட்டும்தான் போடணும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஷார்ட் மீட்டிங்ல ஆள் வச்சீங்கன்னா உடனே இன்ஸ்டிங்டிவா அந்த ஷாட் ஆடுவாங்க, அது லாபம். இந்த நீஷம் ஒருத்தர் இருப்பார்ல, அந்த போலுக்கு அந்த மாதிரி டைப் போலர் இல்ல டூபே மாதிரி போலர் அவங்க போடுறது பெட்டர். இல்ல வெங்கடேஷ் ஐயரே சம்டைம்ஸ் போலிங் போடும்போது அவர் மெதுவா ஓடி தூவர், அந்த மாதிரி போலர்ஸ் போடுறது பெட்டர். ஃபாஸ்டா ஏத்தக்கூடாது. நீங்க ஏத்த ரன் ஜாஸ்தி போயின்னு இருக்கும். ஆனா நான் வந்து
எதை வேணா ஓகே சார். நீங்க சொல்ற மாதிரி ஸ்பென்சர் ஜான்சன் வந்து ஓவர் போட்டோம். ஹர்ஷித் ராணா ஓவர் கூட போட்டோம். வருண் சக்கரவர்த்தி கொடுக்காத ஓவரை, சுனில் நாராயணுக்கு கொடுக்காத ஓவரை ஆண்ட்ரே ரசலுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு பாத்தீங்க. எனக்கு அது புரியவே இல்லை சார். ஏற்கனவே ஏன்னா எந்த கேப்டனா இருந்தாலும் எப்பா என் 2 ஃபாஸ்ட் போலர்ப்பா, இவங்க 2 பேரும் போட்டு இவங்க அடி அடிக்கிறானுங்க, என்ன திமிரு உங்களுக்கு, நான் இப்போ உடனே ஸ்பின்னரை கொண்டு வந்து எப்படி பதுக்கிறேன் பாருங்க யோசிப்பாங்க. ஓ நீ 2 ஃபாஸ்ட் போலர் அடிச்சிட்டியா, 3ஆவதா ஒருத்தர் வச்சிருக்கேன், அவரை அடிச்சு காட்டு பாப்போம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் எனக்கு அது புரியவே. என்ன சார் அஜிங்கிய ரஹானே என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஜிங்ஸ் பண்ணணும். நீங்க ஜிங்ஸ் தான் பேர், அஜிங்கியா தான் ஜிங்ஸ் தான் சொல்றீங்க. நீங்க உண்மையிலேயே ஜிங்ஸ் பண்ணணும்னா நீங்க ஓப்பனிங் 2லயே 2 மிஸ்டேக் பிளேயரை கொண்டு வாங்கன்றேன். வி ஹேவ் டு டூ சம்திங் டிராமேட்டிக். இல்ல இப்ப நீங்க தோனி வந்து ஏன் டிஃபரெண்டா தெரியுற கேப்டன்ஸ்ல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றதுனால தான் இல்ல. அந்த மாதிரி நீங்க ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? எப்படியும் உங்க மேட்ச் ப்ராபபிலிட்டி 5% இந்த மேட்ச் நீங்க ஜெயிக்கிறதுக்கு. ஏன்னா நீங்க 117. அப்ப நீங்க டிஃபரெண்டா கேப்டன்ஸ் ஏதாவது காட்ட வேணாமா? திருப்பி அதே மாதிரி உங்கள்ட்ட இருக்க 2 ஷார்ட் 2-3 போடுற மாதிரி ஓதுறியா என்ன போட்டுருப்பீங்க. ஏதாவது டிஃபரெண்டா பண்ணணும். அதுதான் ஏன் பண்ணலன்னு தெரியல. இந்த ரசல் இப்ப ஹார்திக் பாண்டியா கொஞ்சம் மாறிட்டாரு. அவங்க 2 பேருக்குமே எப்படியாவது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்காக அந்த பிச்சில் பாதியில குத்தி ஒரு ஓட்டையை கிரியேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் 2 பேரும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஷார்ட் பால் அவுட் சைட் சிஸ்டம் போடுவாங்க. எப்படியா 6 அடிக்கணும், நீ 4 மட்டும் கூடாது, 6 தான் நீ அடிக்கணும் அவங்க போடுவாங்க. அந்த ரசல் ரொம்ப பிடிக்கும். ஆனா அவர் தான் டிவைஸ் பண்ணார் பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்ட்ராட்டஜியை. ரவுண்ட் த விக்கெட் ஓடி வந்து நேரம் ஸ்லிப்பு பக்கம் வைட் யார்க்கர் போடுறது அவர் தான் ஆக்சுவலா ஒரு சீசன் பிரில்லியண்டா பண்ணுது. அதை அப்படியே விட்டாரு அவர். அமினிஷியா தெரியல, அதை அப்படியே விட்டாரு. அந்த டெக்னிக் தான் பெஸ்ட் பவர் ஹிட்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டா. அந்த மாதிரி பெரிய ஆளுகளுக்கு எல்லாம் வந்துட்டு ஒரு தடவை புதுசா ஒன்று கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறமா திரும்ப ட்ரை பண்ண பிடிக்காது சார். வேற யாராவது ஒருத்தவங்க அதை டச் பண்ணிட்டாங்க அப்படின்னா இனிமே இது என்னோட சொத்து கிடையாது, இனிமே நீங்க இதை வச்சுக்கோங்க எழுதி கொடுத்துட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு மனம் படைத்தவர் அவரு. சார் லாஸ்ட் கொஸ்டின் பிஃபோர் வி எண்ட் வீடியோ. நான் ஃபர்ஸ்டே கேட்டிருந்தேன் ரோஹித் சர்மா இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வந்தது ஓகேவான்னு. பட் அதோட எக்ஸ்டென்ஷனா என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, அவரை மாதிரி ஒரு சீனியர் பிளேயர் இன்னைக்கு உங்களுக்கு தெரியாது இவங்க இவ்வளவு மொக்கையா பேட்டிங் ஆடுவாங்கன்னு சொல்லி. பட் ஒருவேளை கேகேஆர் வந்து கேகேஆரா விளையாடி இருந்தாங்கன்னா அந்த இடத்துல ஒரு சீனியர் பேட்டர் ஒரு ரோஹித் சர்மா மாதிரி ஒருத்தர் இந்தியன் கேப்டன் ஃபீல்டில் இப்போ போன மேட்சே பார்த்தீங்க அப்படின்னா ஹார்திக் பாண்டியாவோட கான்வர்சேஷன் நடந்துட்டே இருக்குது, பேசுறாங்க, டிஸ்கஸ் பண்றாங்க சிஎஸ்கே மேட்ச்ல. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் ஃபீல்டில் 20 ஓவருக்கு இல்லாததுங்க வந்து எப்படி பாக்குறீங்க நீங்க? நீங்க சொல்ற அந்த ஆங்கிள் கரெக்ட். பிகாஸ் ஸ்டேச்சர் ஆஃப் ரோஹித் சர்மா ஃபார் த சக்சஸ் அண்ட் ஃபார் த டைப் ஆஃப் பேட்டர் ஹி இஸ், அதுல அந்த இம்பாக்ட் பிளேயர் டேகே வரக்கூடாது. நீங்க சொல்றீங்க ஒண்ணு அவரே ஆடலன்ட்டு கைண்டினா பாத்தீங்களா டெஸ்ட் மேட்ச்ல ஆஸ்திரேலியால, அந்த மாதிரி ரோஹித் சர்மா இல்லைன்னு சொல்லுங்க. அந்த ஆங்கிள் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க இந்த மேட்ச் ஸ்பெசிஃபிக்கா கேட்கறதா அந்த பதில சொன்னேன். பட் இன் ஜெனரல் இம்பாக்ட் பிளேயருங்கிற அந்த டேகே அசோசியேட் ஆகக்கூடாது ரோஹித் சர்மா இருக்கிற கிரிக்கெட்லாம். அவெல்லாம் ஸ்ட்ரெயிட் வாக்கிங் ஓகே ஃபார்ம் எல்லாம் நீங்க டிராப் பண்ணிட்டு போயிடுங்க. நாட் கம்ஃபர்டபுள் தேர் இந்த ஓப்பனிங் ஸ்லாட் இப்போ வே திங்ஸ் ஆர் கோயிங் சொல்லிட்டு நீங்க பண்ணுங்க. அப்படி அந்த ஆங்கிள் நீங்க சொல்ற மாதிரி இம்பாக்ட் பிளேயர் போடுற தப்பு தான் சார். இது ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து பேட்டிங்க்கு. பட் ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒருவேளை இது ஃபிட்னஸ் இஷ்யூவா இருக்குமோ? பிகாஸ் இப்போ நீங்க நிறைய தடவை அட்ரஸ் பண்ணிருக்கீங்க ரோஹித் சர்மா தன்னோட ஃபிட்னஸ் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது ஒரு ஜென்ரலா இப்போ எல்லாருமே இந்த இம்பாக்ட் பிளேயர் எப்படி யூஸ் பண்றாங்கன்னா உங்க ஃபீல்டிங்ல கொஞ்சம் பேடா இருக்கிற பிளேயர் யாரோ அவரை நீங்க வந்து டைம்ல வெளியே உட்கார வச்சிருது. அந்த கான்செப்ட்ல ரோஹித் சர்மாக்கு அப்ளை ஆகுமா சார்? என்னதான் ஃபீல்டிங் சரியா பண்ண மாட்டாங்க. இல்ல அந்த கான்செப்ட் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபீல்டிங் பண்ணா கூட பரவாயில்ல, ஸ்ட்ரெயிட்டாவே பேட்டிங்ல போய் ஃபிட்னஸ் காரணத்துக்காக ஒருத்தர் உட்கார வச்சு பேட்டிங்ல மட்டும் ஃபிட்டா வந்து ஆடுவார்ன்றது நல்லா நல்லது. டசன்ட் ஸ்பீக் வெல் ஃபார் டசன்ட் ஆல்சோ வெல் ஃபார் த கேம். அதனால அதை பண்ணக்கூடாது. பேட்டிங்க்கு மட்டும் உள்ள ஃபீல்டிங் ஃபுல்லா உட்காந்து இன்னொருத்தர் பண்ணுவாரு வேலைக்கார மாதிரி. பேட்டிங்ல வந்து ஒரு கை காலம் கரெக்டா இருக்கும்ன்றது அது ரொம்ப தப்பான பிரசிடென்ட் பண்ணக்கூடாது. ரைட். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டுடேஸ் வீடியோ. ரொம்ப சூப்பரான நிறைய விஷயங்களை சொல்லியிருந்திருக்கீங்க. அதாவது நான் எப்பவுமே வீடியோடைய கடைசியில் உங்ககிட்ட சார் தயவு செய்து உங்களுடைய பொண்ணான 2 ஜோக்களை எடுத்து விடுங்க. பட் இன்னைக்கு மேட்சே ஜோக்கா போனனால நீங்க 25 நிமிஷமா ஜோக் அடிச்சதுனால நான் அதை கேட்கல, இருந்தாலும் கேட்கறேன். ஆமா, இது நிறைய விஷயங்கள். என்ன இவரு எப்பயுமே கிரீஸுக்கு வெளியில நின்று ஆடுறாரு ரோஹித் சர்மான்னு ஒருத்தர் இன்னைக்கு ஹோட்டல்ல காத்தால அவுட்ஸ்டாண்டிங் பேட்ஸ்மேன் சார், அவர் வெளிலதான் நிற்பாரு அப்படின்னு பழைய ஜோக் தான். பட் இன்னைக்கு வந்து இன்னைக்கு இதுல கேட்டாரு. இப்ப ஆனா சீரியஸ் நோட் ஹர்பஜன் சிங் சஜஸ்ட் பண்ணிருக்காரு பவர் பிளேல தோனி வரலான்னு அப்படின்னு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம இதை பேசியாச்சு ஆல்ரெடி. பார்த்தேன் இன்னைக்கு பார்த்தேன். தோனி வரட்டும், ரன்னே ஓட வேணாம், 6 ஓவர்ல எந்தெந்த பால் வருதோ எல்லா பாலும் சிக்ஸருக்கே போட்டோம். மிஸ் ஆனா பரவாயில்ல, சிங்கிள்ஸ் பெருசா ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 9 பேர் கிட்ட இருக்கு. நம்ம சொன்ன விஷயத்த ஹர்பஜன் அதே சொல்லிருக்காரு. இப்ப எனக்கு அதை விட்ரா பண்ணிக்கலாம் நான் சொன்னதுன்னு தோணுது எனக்கு. ஏன்னா அவர் தோனி திட்டாரு, எனக்கு அது புரியல.
அதெல்லாம் பரவாயில்ல. ஏதோ ஒருத்தர் ஏதோ பேசின்னு ஒரு என்டர்டைன்மெண்ட் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் ஹாப்பியா இருப்போம். மறுபடியும் சொல்றது என்னன்னா, கேமா பார்த்துட்டு ஜாலியா போயிடுது பெட்டர். இது ஸ்கிரிப்டடா, அது எக்ஸ்டம்போரா, இது வந்து அண்டர் த லைட்ஸ் வி ஹவ் நாட் சேஸ்ட், ஒன்லி இன் ஏர் கண்டிஷன் இன் பெட்ரூம் வி ஹவ் சேஸ்ட். இதை கொஞ்சம் நிறுத்திக்கலாம். ஏன்னா ஏன்னா 10 வருஷமா வீடு வச்சிருந்தேன்பா, பூட்டிட்டு தான்ப்பா போவேன். எப்படி திருட்டு போச்சுன்னே தெரியல. இன்னைக்கு திருட்டு போச்சுப்பான்னா ஜன்னல் திறந்து வச்சிருப்பேன். அவ்வளவு மக்கா திருடன். அதனால எல்லாம் இப்படி இருந்ததே, அப்படி இருந்ததே, வழக்கமா இதை பண்ண மாட்டாரு, பண்ணிட்டாரு, இன்னைக்கு விட்டுருங்களேன். இன்னைக்கு இதை என்ஜாய் பண்ணுங்கன்ற என்ன நடக்குதோ, லிவ் ஃபார் த மோமெண்ட்னா என்ஜாய் ஃபார் த மோமெண்ட், டோன்ட் கோ இன்டு ஃபிளாஷ்பேக் மோட். எனிபடி இஸ் காட் அ கம்பேக். எவ்வளவு பெரிய, அதாவது ஃபிளாஷ்பேக் மோட்ல போற அத்தனை பேருக்குமே புதுசா ஒரு கம்பேக் இருக்கும். அதனால என்ஜாய் பண்ணுங்க இன்னொருத்தர் சக்சஸ். கண்டிப்பா என்ன இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஹியூமரோட ஜாலியா சந்திப்போம். ஆர் ஃபேவரட் ஆர்